பொம்பளை பொறுக்கியான போஸோட முகத்திரிய தாமரை கிழிச்செஞ்சு ராஜாங்கம் போஸ ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடியே தாமரை, கதையை கேட்டியா? எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இங்க சாவித்திரி ரூமுக்குள்ள வர. அம்மா, என்னம்மா இப்போ எதுக்காக ஏழை இட்டுக்கிட்டு வர? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்க, அடியே நான் அந்த ஈஸ்வரியும் போஸும் ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு வந்தேன்டி. ஆமா, அப்படி என்ன ஒட்டு கேட்ட? இல்லடி, ஏதோ அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னானா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கடைசியில தான் தெரியும்னு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுடி. அது எப்படிம்மா சொல்ற இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? ஆமாண்டி, இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்த விட்டுடுவேன்? எனக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன். அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சாவித்திரி சொல்ல, அம்மா உனக்கு சந்தர்ப்பம் தானே, இன்னைக்கு நைட்டே உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். என்னடி சொல்ற? அம்மா, அந்த போஸ் ஒன்றும் சாதாரண ஆளே கிடையாது. சரியான பொம்பளை பொறுக்கி ராஸ்கல். அவனை கூட நான் ஏதோ கூட இருக்க மாமாவாச்சுன்னு நானும் நம்பிக்கிட்டு இருந்தா அவன் சரியான பச்சை பொம்பளை பொறுக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, ஏய் நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட ஒன்றும் புரியல. என்னடி தெளிவா சொல்லு. அம்மா, இன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா, அப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி டவல் எடுத்துக்கிட்டு போக மறந்துட்டேன். அந்த நேரம் சரின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன். எனக்கு யாரோ டவல் கொடுத்தாங்க. நானும் நீ தான் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா நான் வெளியே வந்து எப்பவும் போல ட்ரெஸ் மாத்துற நேரம் யாரோ கதவுக்கு வெளியே இருந்து என்னையே பார்க்குற மாதிரி என் உள் மனசுக்குள்ளே தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு நான் போய் கதவை திறக்கிறேன். அந்த நேரமாக பார்த்து அந்த போசு மாமா உள்ளே வந்து தொப்புன்னு விழறான். எனக்கு அப்போவே பயந்து போயிட்டமா. கடைசியில் பார்த்தா அந்த ரேஸ்கல் தாமா நான் குளிக்கும்போது துண்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். துண்டை கொடுத்ததும் இல்லாம அந்த ரேஸ்கல் நான் ட்ரெஸ்ஸை மாத்துறத வேற மறைஞ்சிருந்து பார்த்துருக்கான். எங்க மாட்டிக்க போறோங்கிறதுக்காக என்கிட்ட வந்து, ஏ தாமரை தாமரை, நீ எதுவும் யார்கிட்டயும் சொல்லிடாத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் அம்மா தான் அந்த காவியா பணம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என் மனசை மாத்தி என் கூட ஒன்னா இருக்க பார்த்தாமா ராஸ்கல். அப்பவே எனக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆனா கல்யாணத்தை நிப்பாட்டணும்ல, அதனால சரியான ஆதாரத்தோட நாம போய் மாமா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னுடும். அதனால அந்த போஸோட முகத்திரியை கிழிக்கணுமா. இங்க பாரு, நான் இன்னைக்கு நைட்டு யாரும் இல்லாம உங்களை கூப்பிடுறேன் மாமா, நீங்க வாங்க, நாம ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள ஒன்னா இருக்கலாம்னு அவன்கிட்ட சந்தர்ப்பம் பார்த்து வர சொல்லியிருக்கேன். அடியை கூறு கெட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனே பொம்பளை பொறுக்கின்னு சொல்ற, என்னமோ அவனை கூட வந்து இருக்க சொல்ற. இதுக்கு தாண்டி காலத்துல ஒரு வயசு பொண்ணு வீட்டுல வச்சிருக்க கூடாது, கல்யாணத்தை பண்ணி தொலைணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, ஐயோ கூறு கட்டாமா, இங்க பாரு, நான் ஒன்னா அவனை என்ன காதலிக்கிறேனா இல்ல அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேனா? அப்படியெல்லாம் கிடையாது. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தால, அதுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க வேணா? இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கிக்கு கோடி வேற, அவனுக்கு பொண்ணு வேற ஒரு கேடு. இங்க பாருமா, நான் சொல்ற மாதிரி கேளு. நான் என்ன பண்ண போறேன், அந்த போஸை ரூமுக்குள்ள வர வைக்க போறேன். வந்த நேரத்துல நான் அவன்கிட்ட அப்படியே நல்லா பேச ஆரம்பிக்கிறேன். சமயம் பார்த்து அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பாமா. அந்த நேரமா நீ என்ன பண்ணு, ராஜாங்க மாமா சேது மாமான்னு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என் ரூம் ஆண்ட நிப்பாட்டு. அப்ப தெரியும் இந்த தாமரை யாருன்னு. அப்போ அந்த போஸை பத்தி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவனையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி காரி துப்பி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, ஏய் சூப்பர் டி, நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. அந்த சித்ராவும் ஈஸ்வரி மதனையும் சேர்ந்துக்கிட்டு எம்புட்டு ஆட்டம் ஆடுறாளுங்க. அவளுங்க இன்னைக்கு செத்தாளுங்க. சரி சரி, நீ போஸ அந்த டைம்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ மாமா, நான் இப்போ ரூம்ல தனியா தான் இருக்கேன். அம்மா ஏதோ அப்பத்தா கூட இருக்கணும்னு சொல்லி அங்க கீழே போயிருக்கு. இதுதான் உங்களுக்கு சரியான நேரம், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை தன்னோட வலையில போஸை சிக்க வைக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி போஸை கூப்பிட, தாமரை வரேன் தாமரை, யாரும் இல்லைல்ல
ஆமாம்மா யாரும் இல்லை, சீக்கிரமா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போஸை கூப்பிட, போஸுமே கொஞ்ச நேரத்தில் இங்கே நேராக கிளம்பி அங்கே தாமரையோட ரூமுக்கு போகிறாரு. அம்மா நான் சொன்ன மாதிரியே அந்த போஸ் இப்போ நம்ம வலையில வந்து சிக்க போகிறான். நீ என்ன பண்ணு, அப்படியே கொஞ்சம் வெளியே போய் ஓரமாக மறைஞ்சு நின்னுக்கோ. அவன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரத்தில் கீழே போய் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மேலே வர, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே தாமரை சொல்ல, ஏய் எல்லாம் சரிப்பட்டு வருமாடி. அம்மா எல்லாம் வரும், அந்த பொம்பளை பொறுக்கியோட முகத்திரிய நாம கிழிப்போமா, இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணுவோம். நான் சொன்னது புரிஞ்சதுல, சீக்கிரமா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, சாவித்திரியோ தாமரை சொன்ன மாதிரி வெளியே போறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க விசிலெல்லாம் அடிச்சுக்கிட்டு பவுடர் சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே இங்க தாமரையோட ரூமுக்குள்ள வர, தாமரையோ மாமா வாங்க மாமா வாங்க வந்து இப்படி உக்காருங்க. என்ன மாமா என் மேலே இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் வீட்டில் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே தாமரை ஒரு வலைய விரிக்க, அங்கே போஸோ, சாரி தாமரை, நானும் என் அம்மா கிட்ட எம்புட்டோ சொல்லிட்டேன், ஆனால் அவங்க தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த காவியாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவளும் அவன் மூஞ்சியும் என்ன பண்ணி தொலையிறது. ஆனால் தாமரை உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே போஸு தாமரையோட கையை மெதுவாக தடவை, கொஞ்ச நேரத்தில் இங்கே தாமரையோ, மாமா மேலெல்லாம் ஏன் மாமா கையை வச்சு பேசுகிறீங்க, என்ன தாமரை என் மேலே உனக்கு பாசம் இருக்குது ஆசை இருக்குல்ல, அதே மாதிரி தான் உன் மேலேயும் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே கையை எடுத்துக்கிட்டு போய் தாமரையோட கன்னத்தில் வைக்க, இங்கே இதுதான் நேரம், பொறுக்க வேண்டாம், இனிமே போய் கண்டிப்பாக ராஜாங்கானனை கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டோம். கையோட தூங்கிக்கிட்டு இருந்த ராஜாங்கம் மோகனா அப்பத்தானு எல்லாரையுமே கதவை தட்டி வெளியே கூப்பிடுறாங்க. என்ன சாவித்ரி இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, அண்ணே கொஞ்சம் நான் கூப்பிட்றேன்ல, என் கூட வாங்க, மேலே வாங்கண்ணே, ஒரு அநியாயம் நடக்குது. ஏய் சாவித்ரி, நேரம் கெட்ட நேரத்தில் என்ன ஆச்சு, ஏதாவது திருட வந்துட்டானா? அண்ணன் திருட இல்லை, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அம்புட்டு தான், நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். சாவித்ரி ராஜாங்கத்தை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக, பின்னாடியே அப்பத்தா மோகனானு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே தாமரை கிட்ட எல்லை மீறிக்கிட்டு இருந்த போஸை ஓங்கி பலார்னு அங்கே இருந்த தாமரை ஒரு அறை கொடுக்க, ஏய் தாமரை இப்போ எதுக்காக என்னை கன்னத்தில் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட போஸ் கேட்க, ஏண்டா உனக்கு உன் அம்மா தான் பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களே, ஏற்கனவே அந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கையை நாசமாக்குனது போதாதுன்னு இப்போ அந்த காவியாவையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துட்டு இப்போ என்னமோ அப்படி ஒழுக்கம் மாதிரி ஏன் மேலே வந்து ஆசைப்படுறியா, என்கிட்டயே நீ தப்பாக நடந்துக்க பார்க்குறியா? டேய் உன்னோட முகத்திலேயே நான் ராஜாங்க மாமா எதிரில் கிழிச்செறினோன்னு சொல்லிட்டு தாண்டா இம்புட்டு நாடகத்தை போட்டேன். அம்மா கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருந்த ராஜாங்கமோ அங்கே பார்த்துடுறாரு. பார்த்த கொஞ்ச நேரத்தில் ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோவம் வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்க, உடனே அங்கே இருந்த தாமரையோ, பார்த்தீங்களா மாமா, இந்த போஸு ஒரு கேடு கெட்டவன், இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் ஒன்று கேடு, ஏற்கனவே மலரோட வாழ்க்கை அழிச்சிட்டு பத்தாதுன்னு இப்போ என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக என்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டி என்கிட்ட இந்த ராஸ்கல் தப்பாக நடந்துக்க பார்த்தா மாமா, அதனால தான் இவனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி தான் இப்போ இப்படியெல்லாம் நான் ஒரு நாடகத்தை நடத்தினேன். பாருங்க மாமா பாருங்க, எப்பேற்பட்ட கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து பக்கத்தில் இருந்த விளக்குமாரை எடுத்துட்டு இங்கே போஸை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. ஏண்டா உனக்கு என் பொண்ணு தான் ஒரு கேடா, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கிட்டே வந்து தப்பா நடந்துக்க பாப்ப? அண்ணே இவன் என்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா, மதியம் என் பொண்ணு ட்ரெஸ்ஸு மாத்துற நேரத்துக்கு வெளியே கதவோரமாக இருந்து மறைஞ்சு அந்த ஓட்ட வழியா இவன் ட்ரெஸ்ஸு மாத்துறத பார்த்துருக்கான். கேவலம் கேவலம், முதல்ல இவனை அடித்து வீட்டை விட்டு துரத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பக்கட்டையை எடுத்து அங்கே போஸு போட்டு அடி வெளுத்துவாங்க. இங்கே சத்தம் கேட்டு கீழே இருந்து ஈஸ்வரி சித்ராவும் மேலே வராங்க. அம்மா அங்கே பாருமா போஸு போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, ஈஸ்வரியோ பதறி போய், அத்தாச்சி நிறுத்துங்க அத்தாச்சி, இப்போ என் புள்ள என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட கேட்க, வாங்க மதனி வாங்க, புள்ளைய வளர்த்து வைங்கண்ணா, கேவலம் ஒரு பொம்பளை பொறுக்கிய வளர்த்து வச்சிருக்கீங்க, என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா, என் பொண்ணுக்கிட்ட ஆசை வார்த்தையை பேசி அவகிட்ட இவன் கேடுகட்ட வேலையை காட்ட பார்த்துருக்கான் இந்த ராஸ்கல், இவனை எல்லாம் சும்மாவா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், அதனால்தான்
இந்த சாவித்திரி கிட்டயும் தாமரை கிட்டயும் வம்பு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு காட்டிக்கிட்டு இருக்கேன். தள்ளுங்க மதனி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையில வச்சிருந்த விளக்கு மாறியாலேய அங்க போஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரியோ ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, மாமா மாமா என் பிள்ளைய இப்படி எல்லாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா, அவனுக்கு கல்யாணமாக போகுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கெஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஈஸ்வரி, சாவித்திரி பண்றதுல தப்பே கிடையாது. அந்த போஸ் ராஸ்கல் தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கிறத நானே என் 2 கண்ணால பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி என்னால அவனை மன்னிச்சு விட முடியும்? இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் ஒண்ணு கேடு. ஏண்டா போஸ், ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க போஸை பார்த்து கேட்க. உடனே இங்க போஸ் இருந்துகிட்டு, ஐயோ பெரியப்பா, நான் எதுவுமே தப்பா நடந்துக்கவே இல்லை. டேய், பொய்ய சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கேயே கொன்னு போட்டுடுவேன் சொல்லிட்டேன். நான் தான் என் கண்ணால பார்த்தனே அவகிட்ட தப்பா நடந்துக்கிறத. அப்படி இருக்கும்போது கேவலம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. சரி சரி, இந்த விஷயத்த நாம காலையில பேசிக்கலாம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்கம் கிளம்ப மறுநாள் எப்பவும் போல ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அந்த இடத்துல அங்க மலருமே வந்து ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க, இந்த போஸை இன்னமும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் வச்சுக்க போறீங்களா? எனக்கு என்னமோ இந்த போஸ் இந்த வீட்டில் இருந்தானா பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அத்தாச்சி தேவையில்லாம என் புள்ள மேல பழிய போட்டு பேசாதீங்க. அவனுக்கு கல்யாணமாக போகுது, அவன் கோடீஸ்வரனா ஆக போறாங்கிற பொறாமையில என் புள்ளைய ஏதேதோ மயக்கி தாமரையோட வலையில சிக்க வச்சு இப்ப என்னமோ இப்படியெல்லாம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. மாமா, இவங்க சொல்றத நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அங்க மலரோ, என்னது அப்போ தாமரைக்கிட்டையும் இப்படி தப்பா நடந்துக்க பார்த்துருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல. உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, ஏண்டி மலரு, என்னாச்சு திடீர்னு இந்த விஷயத்துல நீ தலையிட்டு பேசுற? ஏன் உன்னையும் தொந்தரவு பண்ணானா அப்படின்னு அப்பத்தா கேட்க. ஆமா அம்மாச்சி, நானும் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன் இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேண்டாம்னு. ஆனா கடைசியில இவன் தாமரைக்கிட்டே தப்பா நடந்துக்க பார்த்துருக்கான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நானுமே வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாட்டான் இந்த ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தன்னோட மனசுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் போட்டு உடைக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு, பாத்தியானே பாரு, இந்த பொம்பளை பொறுக்கிய பாத்தி தோ மலரே எல்லாத்தையும் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏண்டா போஸு, அதான் மலரை உன்னை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டால, அப்படி இருக்கும்போது அவகிட்ட போய் என்னடா கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க? ஏண்டா உன்னால பொம்பளை இல்லாம உன் வாழ்க்கையில இருக்கவே முடியாதா? இங்க பாருப்பா ராஜாங்கம், இவன்லாம் இந்த வீட்டில் சரிப்பட்டு வரமாட்டான். இப்போ மலர்கிட்ட தப்பா நடந்திருக்கான், மலர் இல்லாம இப்போ தாமரைக்கிட்டையும் தப்பா நடந்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் வேற எதனா பொம்பளை கிட்ட போவான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அங்க காவியாவுக்கு தெரிய வந்ததுன்னா உன்னோட மானம் தான் கப்பல் ஏறும். இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்ல. உடனே அங்க இருந்த தாமரையோ, ஆமா மாமா, எனக்கு என்னமோ இந்த பொறுக்கி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க வயசு பொம்பளை எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பே இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரியோ, நடத்துங்க, எல்லாரும் நாடகத்தை நடத்துங்க, என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஏ ஈஸ்வரி, உன் வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. ஏண்டா போஸு, ஏண்டா தாமரைக்கிட்ட தான் இப்படி தப்பா நடந்திருக்கான்னு பார்த்தா கடைசியில மலர்கிட்டையும் இப்படியெல்லாம் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்க கேட்க. இல்ல பெரியப்பா, அது வந்து ஏதோ போதையில. அடைச்சி வாய முடு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, வெக்கமே இல்லாம மலர்கிட்டையும் தாமரைக்கிட்டையும் போய் தப்பா நடந்துக்க பார்த்துருக்க. உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் கேடு. தாமரை சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு உன்னால பாதுகாப்பே இருக்காது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போட ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரியோ இங்க ராஜாங்கத்தோட காலில் விழுந்து, மாமா, அவன் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. இதுக்காக இவனை இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியே அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்தோட காலில் விழுந்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.